ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசிரியர் கேட்ட இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.4 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ செல்ஃபோன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நமக்கு செல்ஃபோன் டவர், சரிங்களா? ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ ஹை அப்பார்ட்மெண்ட். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது நமக்கு அப்பார்ட்மெண்ட். ஸோ பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு இந்த ஏபிங்கிறது நமக்கு ஹை அப்பார்ட்மெண்ட். அதனுடைய பாருங்கள், அதனுடைய ஹைட் பாருங்கள் 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே இருக்கிறது செல்ஃபோன் டவர். சிடி அப்படிங்கிறது நமக்கு செல்ஃபோன் டவர். சிடிங்கிறது என்ன? நமக்கு செல்ஃபோன் டவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் யூ அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அப்போ மேலே பார்க்குறாங்க. டாப் ஆஃப் ஏ செல்ஃபோன், இது தானே டாப் ஆஃப் ஏ செல்ஃபோனு. டயக்ராம் பாருங்கள். டாப் ஆஃப் ஏ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் ஏ ஹை அப்பார்ட்மெண்ட். அப்போ இதுதான் நமக்கு அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட். இது வந்து டாப் ஆஃப் த செல்ஃபோன். ஸோ இதை இங்கே இதை நம்ம பார்க்குறாங்கன்னா எத்தனை டிகிரி பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில், சரிங்களா? இங்கே பார்த்துடணும். ஃபுட் ஆஃப் ஏ ஹை அப்பார்ட்மெண்ட், அப்போ இதுதான் ஃபுட். டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர், அப்போ இதுதான் டவர். இது எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க? 60 டிகிரி. அது என்னது? நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்போ இங்கே இருந்து டவரோடைய ஃபுட்லேருந்து செல்ஃபோன் டவரோடைய டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து நமக்கு 60 டிகிரி. புரியுதுங்களா? அடுத்தது டிப்ரெஷன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா கீழே பார்க்கணும் இல்லையா? ஃபுட் ஆஃப் ஏ டவர். டவரோடைய ஃபுட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, சரிங்களா? ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், இங்கே இருக்கிறது டாப்பு, இது வந்து டாப்பு, இது வந்து ஃபுட், இல்லைங்களா? ஸோ இதை பார்க்குறாங்க. எத்தனை டிகிரி? நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இங்கே இருந்து கீழே வந்து ஃபுட்டை பார்க்கும் பொழுது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கிடைக்கிது, சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஏபிங்கிறத வந்து நமக்கு ஒரு ஹை அப்பார்ட்மெண்ட்டு. இந்த செல்ஃபோன் டவர் வந்து நம்ம சிடின்னு நேம் கொடுத்துருக்கோம். அதை தான் இங்கே சொல்யூஷன் எழுதுவோம். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? ஏபிங்கிறது ஹை அப்பார்ட்மெண்ட்டோட இது, சிடிங்கிறது செல்ஃபோன் டவரு. அதை தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டிஃப்ரெஷனும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் டிஃப்ரெஷனை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதை படித்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன். ஸோ அப்போ இந்த சிடியோட ஆன்சர் கேட்குறாங்க. height of the cell phone tower. According to radiations control norms, the minimum height of a cell phone tower should be 120 meter. ஸோ நம்ம சிடி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து 120 விட அதிகமாக இருக்கணுமா? 120க்கு உள்ளே இருக்கக்கூடாது, லெஸ் தானாக இருக்கக்கூடாது, கிரேட்டர் தானாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிடியோட ஆன்சர் நமக்கு வருதா அப்படின்னு சொல்லணும். ஸ்டேட் இஃப் த height of the above mentioned cell phone tower meets the radiation norms. ஸோ அவங்க சொன்ன அந்த ரேடியேஷன் நார்ம்ஸ் 120 மீட்டருக்கு கிரேட்டர் தானாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை வந்து இந்த செல்ஃபோன் டவர் நார்ம்ஸ் வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 2 டிகிரி கொடுத்துருந்தா எத்தனை ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? 2 ட்ரையாங்கிள், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஏபிடி எடுக்கிறோம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஏபிடி, இந்த 30 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், சரிங்களா? பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு டேன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு, இது தானே ஆப்போசிட் சைடு, இது நமக்கு அட்ஜசன்ட் சைடு இல்லையா? அப்போ ஆப்போசிட் வந்து நமக்கு ஏபி. ஏபி டிவைடட் பை பிடி, சரிங்களா? ஏபியோட ஆன்சர் நமக்கு 15 கொடுத்துருந்தாங்க. டிவைடட் பை பிடியோட ஆன்சர் தெரியாது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். பிடின்னு எழுதிக்கோங்க. டேன் 30 டிகிரியோட ஆன்சர் நமக்கு 1/√3. ஸோ இதெல்லாம் நல்லா மைண்டில் செட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிராஸ் பண்ணலாம். பிடி இங்கே கொண்டு வந்துடுங்க. பிடி ஈக்குவல் டு 50, இங்கே டிவைடில் இருக்க சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 50√3ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. பிடிங்கிறது என்ன? இந்த அட்ஜஸ்டன்ட் சைடு. இது என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க? 50 × √3ன்னு சொல்லியிருக்காங்க மீட்டர், சரிங்களா? ஸோ இது வரலாம் கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம 2வது டிகிரி எங்கே இருக்குது? நமக்கு இந்த 60 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள், அதாவது பிசிடி. பிசிடி இது மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சிடிபி அப்படி எடுத்திருக்கோம், சரிங்களா? இதில் வந்து நமக்கு தீட்டா வந்து நமக்கு என்ன? 60 டிகிரி இல்லைங்களா?
tan 60 degree equal to, so 60 degree opposite side தான் opposite side, இது நமக்கு adjacent. Opposite என்ன கொடுத்துருக்காங்க CD. டைரெக்டாக பாருங்கள் CDயே வந்துருச்சு பாருங்கள், divided by BD. BD தானே இது ஈக்குவல் டு √3 இங்கே இருக்குது. CDயோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். BDயோட ஆன்சர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 50 × √3. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் பண்ணுங்கள், 50 √3 இன்ட்டு ஆல்ரெடி ஒரு √3 LHSல இருந்துச்சு ஈக்குவல் டு CD. √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 வரும். அப்போ 50 × 3 ஈக்குவல் டு CD. அப்போ CDயோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 150 மீட்டர்னு கிடைக்குது. CDங்கிறது என்னது நமக்கு, therefore the height of the cell phone tower is 150 மீட்டர். இப்போ அவங்க கேட்டிருந்தது இந்த செல்ஃபோன் டவர் வந்து மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு கிரேட்டர் தென் 120 மீட்டரை விட அது இருக்குது இல்லைங்களா. தேர்ஃபோர் நம்ம என்ன ரிசல்ட் சொல்லணும், எஸ் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். சரிங்களா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஏபிங்கிறது ஒரு ஹை அப்பார்ட்மெண்ட், அதனோட ஹைட் வந்து நமக்கு 50 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. செல்ஃபோன் டவரோடைய ஹைட்டு சொல்லலை, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். சிடிங்கிறது இது வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல். இது என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கும் இந்த செல்ஃபோன் டவர், இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்டும் செல்ஃபோனுடைய டாப் ஆப்போசிட்டில், இது வந்து பாட்டம், இது வந்து டாப், அப்படியே ஆப்போசிட் லைன் போட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. அது 60 டிகிரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பாட்டம், இது வந்து டாப், இதுவும் ஆப்போசிட்டில் பாருங்கள் இருக்குது. சரிங்களா. அப்போ இதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கேருந்து டாப்பில் கீழே பார்க்குறாங்க. அப்போ நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். அப்படி தானே. எலிவேஷன் வந்து 60 டிகிரியா, டிப்ரெஷன் வந்து நமக்கு 30 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. டிப்ரெஷன் வந்து நமக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம வந்து ஆங்கிளை குறிச்சதுக்கு பிறகு நமக்கு ஈஸியாக எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் 30 டிகிரி இருக்கக்கூடியது, ரெண்டாவது 60 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி சிடியோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து 120 மீட்டர் இருந்தால் போதும். செல்ஃபோன் டவர் அமைக்கிறதுக்கு 120 மீட்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 150 இருக்குது, அதிகமாகவே இருக்குது. அப்படின்னா அந்த ரேடியேஷன் நார்ம்ஸை வந்து இங்கே இது ரெக்டிஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.